வணக்கம். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தீபாவளிக்குள் ரேஷனில் இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி புதுச்சேரியில் சித்தர் சுற்றுலா பயண நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷனில் விரைவில் இலவச அரிசி தரப்படும். அதற்கான ஒப்புதலை பெற்று நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி தரப்படும். மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளதால் எங்களுக்கு தேவையான நிதி எப்போது மத்திய அரசு தரும். பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் சந்திப்போம். புதுச்சேரியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு கட்டுக்குள் தான் உள்ளது. டெங்கு மட்டுமில்லாமல் இதர காய்ச்சல்களையும் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். கொசு மருந்து தெளிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அனைத்து துறைகளும் தற்பொழுது இணைந்து பணியாற்றுகின்றனர். சுகாதாரத்துறை இயக்குநர் விரைவில் நியமிக்கப்படுவார். மக்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் அரசு மருத்துவமனைகளில் இருப்பு உள்ளது என்றார். புதுச்சேரியில் இந்த ஆண்டில் சைபர் கிரைம் மோசடியில் 3712 புகார்கள் பெறப்பட்டு ரூபாய் 8,53,53,179 ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் மீட்கப்பட்ட ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான செல்போன்களை சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உரியவர்களிடம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் பெறப்பட்ட புகார்களின்படி இந்த ஆண்டில் ஆன்லைன் மோசடி இழப்பு தொகை 35,96,96,143 ரூபாய். இதில் ரூபாய் 8,81,53,179 ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் 47 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 3 மாதங்களில் ரூபாய் 60 லட்சம் மதிப்புள்ள 250 மொபைல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இவை சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இணை மோசடிகளில் ஈடுபட்ட 300 மொபைல் எண்கள் தடுக்கப்பட்டுள்ளன. மேலும் லாஸ்பேட்டை சேர்ந்த கோகிலா போலி முதலீட்டு இணையதளத்தில் 18,04,556 ரூபாய் இழந்தார். இதில் 8 பேர் கைது செய்யப்பட்டு 6 சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என்றார். நம்ம ஆல்ரெடி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருஷம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 2024ல் 3712 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதில் மொத்தம் மக்கள் எவ்வளோ சைபர் கிரைம் மூலியமாக பணத்தை இழந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 35 கோடி கிட்ட இழந்திருக்காங்க. நம்ம சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுனால இந்த வருஷம் கிட்டத்தட்ட 9 கோடி கிட்ட 8,80,00,000 கிட்ட நம்ம வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் த மக்கள் இழந்த பணத்தை நம்ம வந்து மீட்டு கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் வெறும் கிட்டத்தட்ட 9 கோடி கிட்ட தான் வந்து மக்கள் இழந்த பணம் இருந்துச்சு. அதில் நம்ம 73% ரெக்கவர் பண்ணியிருந்தோம். 73 லட்சம் ரெக்கவர் பண்ணியிருந்தோம். 13% இந்த வருஷம் கிட்டத்தட்ட போன வருஷத்தை விட டபுள் மடங்கு நம்ம வந்து சைபர் கிரைம்ல இழந்தவங்களோட பணத்தை வந்து மீட்டிருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் மூலியமா பெண்களுக்கு அகைன்ஸ்டாக நிறைய அவங்க ஃபோட்டோஸை மிஸ்யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய கிரைம்ஸ் நடக்குது. மொத்தம் லாஸ்ட் இயர் அண்ட் இந்த வருஷம் சேர்த்து 23-24ல் 47 கேசஸ் அந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்திருக்கு. இந்த 47 கேசஸுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக கூட ஒரு மைனர் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து தகாத மெசேஜஸ் அண்ட் வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த அக்யூஸ்டையும் நம்ம பிடிச்சிருந்தோம். இந்த 47 கேசஸ்லையுமே மோஸ்ட்டாக வந்து அக்யூஸ்ட் எல்லாருமே அந்த பெண்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தொலைஞ்ச மொபைல் ஃபோன்ஸை நம்ம வந்து ரெகுலராக பப்ளிக்கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வாங்குகிறோம். அதை வந்து கவர்மெண்ட் போர்ட்டல் மூலயமா நம்ம ரெகுலராக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கோம். அது மாதிரி மொத்தம் இந்த வருஷத்தில் 650 மொபைல் ஃபோன்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கடைசி 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 250 மொபைல் ஃபோன்ஸ், இதோட மதிப்பு கிட்டத்தட்ட வந்து 60 லட்சம் ரூபாய். இதை வந்து நம்ம மீட்டிருக்கோம். இது இல்லாமல் கடைசி கொஞ்சம் நாளில் நம்ம பண்ண முக்கிய அரெஸ்ட் அண்ட் கேசஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் பொண்ணுக்கு வந்து ஒரு 22 வயசு பையன், இவங்க வந்து வல்கராக வந்து வீடியோஸ் வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. ஃபேஸ்புக் மூலயமா பழக்கமாகி அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் பேசும்போது வந்து அவன் ஆபாசமாக வந்து வீடியோஸ் மெசேஜஸ் பண்ணுறான். அந்த பொண்ணு மிரட்டிட்டு இருக்கான். அந்த பையன் வந்து ஒரு 22 வயசு, டிப்ளமோ முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கான் வீட்டில். அவனை ரீசெண்டாக நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் இது மாதிரி ஆபாசமாக வீடியோ கால் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி மிரட்டுறது. அதுக்கு இப்போ நம்ம வந்து டீம் அனுப்பியிருக்கோம். அந்த அக்யூஸ்ட்டை வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம் வேலூர்கிட்ட. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கடலூர்லேருந்து ஒரு பெண்ணையும் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்.
வாட்ஸ்அப் மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன் ரிலேட்டட் மெசேஜஸ் அனுப்பி நிறைய ஆண்களை கவர்ந்து அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு அவங்கள ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதில் என்ன தெரிய வருதுன்னா, வெறும் இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி இவங்கள வந்து கவர்ந்து அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு அங்கே நிற்க வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிடுறது, அப்புறம் அவங்க ஃபோனை அட்டன் பண்ணுறது இல்லை. அந்த கேஸில் நம்ம அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 6 மாசத்துல 4.5 லட்ச ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் இருந்திருக்கு. அதே மாதிரி நூற்றுக்கணக்கானவங்க வந்து இவங்க இந்த மாதிரி ஃபால்ஸான ஆட்ல வந்து ஏமாந்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய் மக்கள் இழக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை சேவ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டியார்பாளையத்தில் வந்து ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல் அவர் வந்து குரியர் ஸ்கேம் மூலியமா, அதாவது குரியர் ஸ்கேம் என்னன்னா, குரியர் இல்லைன்னா வந்து சைபர் கிரைம் போலீஸ்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்கள் பாஸ்போர்ட்டு இல்லை உங்கள் பேரில் வந்து ட்ரக்ஸ் வந்து குரியரில் அனுப்பியிருக்காங்க, உங்கள் ஆதார் நம்பர் தான் அதில் இன்வால்வ்டு, நீங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. உங்களை வந்து வீடியோ காலில் வந்துட்டு உங்களை ஒரு ரூம்குள்ளே இருக்க சொல்லிட்டு டக்குன்ட்ட காசை வந்து அனுப்ப சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 லட்ச ரூபாய் வந்து இவர் பயந்து போய் டக்குன்ட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனாங்க. பட் அனுப்புனதுக்கப்புறமா உடனே வந்து அவர் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுனால நம்ம அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அதில் வந்து இவரோட 32 லட்ச ரூபாய், அது இல்லாமல் 1 கோடி ரூபாய் அந்த அக்கௌண்ட்டில் இருந்துச்சு, அதையும் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இது இல்லாமல் இதே மாதிரி ஒருத்தர் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபாய் அவர் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்காக போயிருந்தார். நம்ம நிறைய அவேர்னஸ் செஷன்ஸ் பண்ணுறதுனால அந்த பேங்க் மேனேஜர் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி அவங்கள வந்து இந்த பணத்தை போடுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சொன்னதுனால நாங்கள் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி போடாதீங்க, இது வந்து போலியான ஒரு ஃபேக்கான ஒரு இது, இதில் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி அந்த 75 லட்சத்தை நம்ம வந்து பாதுகாத்துருக்கோம். இது இல்லாமல் ஒருத்தர் ஆமாம் நேரடியாக அக்கௌண்ட்டுக்கு செலுத்த அனுப்புறதுக்காக பேங்க் போயிருந்தாரு. அந்த டைமில் நம்ம பேங்க் மேனேஜர் நம்ம கிட்ட சொல்லி அவர் தடுத்து நிறுத்தி அந்த 75 லட்சம் சைபர் கிரைமில் போயிருக்க வேண்டியதை நம்ம தடுத்து நிறுத்திருக்கோம். இது இல்லாமல் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஆல்ரெடி 75 லட்சத்தை இழந்துட்டாரு. அவருக்கு அக்கௌண்ட்டில் வந்து அவர் போட்ட காசு பல மடங்கு உயர்ற மாதிரி காமிச்சு அதில் ஆனால் அவரால் அதுலேருந்து விட்ரா பண்ண முடியல. பட் இருந்தாலும் வந்து அதை லாஸ் ஆயிருச்சுன்னு நினச்சிட்டு திருப்பி ஒரு 45 லட்ச ரூபா போடலான்னு போனார். அகெயின் நாங்கள் வந்து பேங்க் மேனேஜர் நம்மளுக்கு கால் பண்ணி சொன்னதுனால அதை தடுத்து நிறுத்தி நம்ம வந்து அந்த பணத்தையும் நம்ம சேர்த்துருக்கோம். இது இல்லாமல் வந்து அந்த ஆல்ரெடி நம்ம ஒரு பெரிய ஆன்லைன் ட்ரேடிங் ஸ்கேம் ஒரு இதை பிடிச்சிட்டு இருந்தோம். அந்த இதில் வந்து அப்டேட் என்னென்னா இன்னொரு அக்யூஸ்டை நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். இது இல்லாமல் வந்து நாமக்கல் அண்ட் பெங்களூரில் வந்து திருப்பி ரெய்ட் பண்ணி அதில் மொத்தம் 33 கம்ப்யூட்டர், ஒரு டாடா நெக்ஸன் கார், இது இல்லாமல் மற்ற மெயின் குற்றவாளியை நம்ம இன்னும் தேடிட்டே இருக்கோம். இது இல்லாமல் ஒரு 25 பேருக்கு நம்ம வந்து சம்மன் அனுப்பியிருக்கோம். இதில் இன்வால்வ்டான ஆளுங்களை அவங்க மூலிமா மேற்கொண்ட விசாரணை. முக்கியமான இதில் பப்ளிக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து சைபர் கிரைம் நடந்த உடனே நம்ம அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணி இமீடியட் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, இந்த மாதிரி சைபர் கிரைம் நடக்கும்போது ஒரு தாட்டி நீங்கள் வந்து 1930 நம்மளோட ஹெல்ப்லைன் நம்பர் இல்லைன்னா என்சிஆர்பி போர்ட்டலில் ஒரு தாட்டி வெரிஃபை பண்ணிவிடுங்க. எப்பயுமே இது மாதிரி எங்கேயாவது சிபிஐலேருந்து கால் பண்ணுறோம், இல்லை கொரியரில் உங்களுக்கு ட்ரக்ஸ் இருக்குது அது மாதிரியோ, இல்லை அன்னோன் நம்பர்லேருந்து ஏதாவது வாட்ஸ்அப் வீடியோ கால் வருதுன்னா அதை அட்டன் பண்ணாதீங்க. இது இல்லாமல் ஆன்லைனில் வந்து ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு பல மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொன்னாலும் அதையும் நம்பாதீங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது. அந்த சைடில் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு வீடியோ காலில் வந்து உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது மாதிரி வந்தாலும் நம்பாதீங்க. எதுனாலும் உடனடியாக 1930 நம்மளோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டு இதுனாலும் அது ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்றத கிளியராக நம்ம ஸ்டாஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நான் மறுபடியும் வந்து நம்மளோட எஸ்பி பாஸ்கர், இன்ஸ்பெக்டர் கீர்த்தி தியாகராஜன் ப்ளஸ் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனோட எல்லா டீம், அவங்க எல்லாருக்குமே அவங்க பண்ண குட் ஒர்க்குக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ண மொபைல் ஃபோன்ஸை கொஞ்சம் பேருக்கு நம்ம ஹேண்ட் ஓவர். இந்த நம்பர் நம்ம வச்சுக்கிறோம், இதுலேயும் பேசலாம். இந்த ஒரு சைபர் கிரைம் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இது ஒரிஜினலாக டவுட்டா அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா 9489205246 1930 கூட இந்த நம்பரை வச்சுருக்கோம். இதுலேயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்க டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு 11.5 கோடி செலவில் புதிதாக வாங்கப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவியை அமைச்சர் திருமுருகன் பார்வையிட்டு இயந்திரம் குறித்து கேட்டறிந்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அதிநவீன சிகிச்சைக்கான கருவிகள் ஏதும் இல்லாததால் காரைக்கால் மக்கள் விபத்து உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தஞ்சாவூர் அல்லது புதுச்சேரியை நோக்கி செல்ல வேண்டிய சூழல் இருந்து வந்த நிலையில்
இங்கு அதிநவீன ஸ்கேன் கருவிகளை நிறுவ பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்து ரூபாய் 11.5 கோடி செலவில் அதிநவீன MRI ஸ்கேன் வாங்கப்பட்டது. இதனை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நிறுவும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணி அமைச்சர் திருமுருகன் நேரில் பார்வையிட்டு MRI ஸ்கேன் இயந்திரம் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு 2 MRI ஸ்கேன் இயந்திரங்கள் 23 கோடி செலவில் வாங்கப்பட்டதாகவும், இதில் காரைக்காலுக்கு 11.5 கோடி எனவும், இந்த MRI ஸ்கேன் இயந்திரம் செயல்பாட்டுக்கு வர 40 நாட்கள் கால அவகாசம் தேவைப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். பின்னர் CT ஸ்கேன், எக்ஸ்ரே மற்றும் மாமோகிராம் புற்றுநோய் கண்டறியும் கருவி இயந்திரங்கள் வாங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் 2 MRI ஸ்கேன் இயந்திரமானது இந்த ஆண்டு நிறுவப்பட உள்ளது. அதில் நம்முடைய காரைக்கால் மாவட்டத்துக்கு இன்னைக்கு அதுக்கான கருவிகள்லாம் இறக்கப்பட்டிருக்குது. இன்னும் மற்ற நடைமுறைக்கு வருவதற்கு இன்னொரு 40 நாள் அவகாசம் தேவைப்படுங்கிறத டெக்னீஷியன் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நம்முடைய காரைக்கால் மாவட்டத்தில் MRI கருவி நம்முடைய மாவட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல் ஏற்படும். எந்த ஒரு வைத்திய முறைக்கும் இன்னைக்கு இன்றியமையாது MRIங்கிறது இருக்கிறதுனால இந்த கருவி எங்களுக்கு கொடுத்து உதவி செய்ததற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் CT ஸ்கேனும் விரைவில் வரதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ரே மிஷினும் மேமோகிராம் மிஷினும் வரதுக்கு இருக்குது. இன்னும் காரைக்கால் மாவட்டத்தில் ஏழை மக்களும் மற்றும் அனைவரும் பயன்படக்கூடிய அளவில் ஒரு அற்புதமான ஒரு தரமிக்க ஒரு மருத்துவமனையாக நம்முடைய காரைக்கால் மாவட்ட மருத்துவமனை திகழும் என்பது எந்த ஒரு அச்சமும் இல்லை. இது 2 மிஷின் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துக்கு வாங்கப்பட்டது 23 கோடிக்கு. நம்முடைய காரைக்கால் மாவட்டத்துக்கு வந்தது 11 கோடி மதிப்புல வாங்கப்பட்டது. புதுச்சேரி சேதராப்பட்டு பெரிய ஏரியை மழைக்காலத்திற்கு முன்பு தூர்வார அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மாநிலம் சேதராப்பட்டில் பெரிய ஏரி உள்ளது. இந்த ஏரியை சரியாக தூர்வாராததால் கடந்த 6 மாதத்திற்கு மேலாக ஆகாய தாமரை பாசிகள் வளர்ந்து ஆக்கிரமித்துள்ளன. இதனால் தண்ணீர் மாசடைந்து வருகிறது. இந்த தண்ணீரை விவசாயத்திற்கும் பொதுமக்களும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு மிகவும் மோசமாக உள்ளது. இதற்கிடையே சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளின் கழிவுநீர் இந்த பெரிய ஏரியில் விடப்படுவதால் கூவமாக மாறுகிறது. இதனால் அடிக்கடி மீன்கள் ஏரியில் செத்து மிதக்கின்றன. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சேதராப்பட்டு பெரிய ஏரியை மழை காலத்திற்குள் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இளநிலை மற்றும் மேல்நிலை எழுத்தர் பதவிக்கு காத்திருப்பு பட்டியலில் இருந்த 23 நபர்களுக்கு பணி நியமன ஆணை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நீர்ப்பாக்க சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட இளநிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 131 பேர்களும், மேல்நிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 255 பேர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் சிலர் அப்பணியில் சேராததால் தற்பொழுது காத்திருப்போர் பட்டியலில் இருந்து 20 நபர்களுக்கு இளநிலை எழுத்தர் பதவிக்கும் மற்றும் 3 நபர்களுக்கும் மேல்நிலை எழுத்தர் பதவிக்கும் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பணியாணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், பணியாளர் மற்றும் நீர்ப்பாக்க சீர்திருத்த துறையின் செயலர் கேசவன், சார்பு செயலர்கள் கண்ணன், ஜெய்சங்கர் மற்றும் துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதிக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற 5 பேர் மீது சிபிஐ போலீசார் வழக்கு பதித்துள்ளனர். புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் அதிகாரியாக பணியாற்றியவர் சீனிவாச ராவ். இவர் தொழிற்சாலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் வழங்க லஞ்சம் வாங்குவதாக சிபிஐ அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. அதன் பேரில் சிபிஐ அதிகாரிகள் அவரை கண்காணித்து கடந்த 20ஆம் தேதி லஞ்சம் வாங்கிய போது சீனிவாச ராவை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அலுவலக கோப்புகள் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தியதில் லிங்காரெட்டிப்பாளையத்தை சேர்ந்த தனியார் மதுபான நிறுவன இயக்குநர் ரவிச்சந்திரன் மதுபான ஆலைக்கு அனுமதி வாங்க சுற்றுச்சூழல் துறையில் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றது தெரிய வந்தது.
அதையடுத்து ரவிச்சந்திரன், அரவிந்த், கோவாவை சேர்ந்த ரமேஷ் கண்ணன், புதுச்சேரி சாரம் பகுதியை சேர்ந்த சீனிவாசன், சிவானந்தம் ஆகியோர் மீது ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கீழ் சிபி ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காரைக்கால் மேடு அரசு உயர்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பக்ரிசாமி பிள்ளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கழிவு மேலாண்மை, சந்திரயான் 3 படைத்த சாதனை, மனித உடல் மண்டலங்களின் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் சார்ந்த மாணவர்களின் படைப்புகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மாணவர் ஒருவர் செய்திருந்த நுண்ணோக்கி காண்போரை கவரும் விதமாக இருந்தது. இக்கண்காட்சியை திருவேட்டிக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கோ ராஜு நடுவராக இருந்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் கே கண்மணி தலைமையில் நடைபெற்ற இக்கண்காட்சியை அறிவியல் ஆசிரியர்கள் சுந்தரமதி மற்றும் வினோத் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பல்வேறு அறிவியல் படிப்புகளை காட்சிக்கு வைத்திருந்தனர். இதர மாணவர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு அதன் தொழில்நுட்பம் குறித்து கேட்டறிந்தனர். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம்பேட் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம்பேட் பகுதியில் சுமார் 150 மீட்டர் நீளத்திற்கு சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் 17,80,000 மதிப்பீட்டில் ஆதிதிராவிட நலத்துறை மூலம் நிதி உதவி பெற்று பேட்கோ மூலம் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பேட்கோ மேலாண் இயக்குநர் சிவகுமார், உதவி பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன், ஊசூடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், ஆதிதிராவிட நலத்துறை பொறுப்பாளர் பாலச்சந்தர், கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பரிசு பொருட்கள் அனுப்புவதாக கூறி ரூபாய் 13.65 லட்சம் மோசடி செய்த வழக்கில் நைஜீரியாவை சேர்ந்தவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் மர்ம நபர்கள் பரிசு பொருள் அனுப்புவதாக கூறி இணைய வழியில் ரூபாய் 13.65 லட்சத்தை மோசடி செய்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கடந்த 2021 ஆண்டில் புகார் அளித்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி பெண்ணை ஏமாற்றி மோசடி செய்தவர்கள் நைஜீரிய நாட்டை சேர்ந்த எக்கோ ஓகோ உசெம்மா பேவர் பேட்ரிக் என்பது தெரிய வந்தது. அவர்கள் பெங்களூருவில் தங்கியிருப்பதும் கண்டறியப்பட்டது. வழக்கில் சம்பந்தப்பட்ட எக்கோ ஓகோ தலைமறைவாகிவிட்ட நிலையில் உசெம்மா பேவர் பேட்ரிக்கை போலீசார் கைது செய்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணை முடிந்த நிலையில் உசெம்மா பேவர் பேட்ரிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 30,000 அபராதம் விதித்து நீதிபதி பாலமுருகன் தீர்ப்பளித்தார். அரசு தரப்பில் வழக்கறிஞர் கணேஷ் ஞான சம்பந்தம் ஆஜரானார். வில்லியனூர் தொகுதி ஆதிதிராவிட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். ஆதிதிராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் 50 நபர்களுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வில்லியனூர் காவல் நிலைய போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூடப்பாக்கம், 10 கண்ணு, பொறையூர், ஊசுடு உள்ளிட்ட பகுதிகளில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், எஸ்ஐ சரண்யா மற்றும் கிரைம் போலீசார் நேற்றிரவு தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது பொது இடங்களில் மது அருந்துபவர்கள், சந்தேகத்துக்கிடமாக செல்லும் வாகன ஓட்டிகள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். மேலும் குற்றவாளிகளை பிடிக்கவும் தொடர் குற்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர்.
போலீசாரின் இந்த அதிரடி சோதனையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுப்பணித்துறையின் இளநிலை பொறியாளர் மற்றும் ஓவர்சீர் பணிகளுக்கான போட்டித் தேர்வு வரும் அக்டோபர் 27 நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பொதுப்பணித்துறையில் குரூப் பி அரசிதழ் பதிவு பெறாத தொழில்நுட்ப பணியிடங்களான 99 ஜூனியர் இன்ஜினியர், 69 ஓவர்சீர் பணியிடங்களுக்கு ஆகஸ்ட் 7 முதல் 3 வரை விண்ணப்பம் வரவேற்கப்பட்டது. அதில் மொத்தம் 1800 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கான போட்டித் தேர்வு வரும் அக்டோபர் 27 நடக்கும் என நிர்வாக சீர்திருத்தத்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து சார்பு செயலர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், பொதுப்பணித்துறை ஜூனியர் இன்ஜினியர் ஓவர்சீர் பணிகளுக்கு வரும் அக்டோபர் 27 காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை முதல் தாள், மதியம் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை 2ஆம் தாள் தேர்வு நடக்கிறது. இதற்கான ஹால் டிக்கெட்டை இணையதளத்தில் விரைவில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓய்வூதியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பயண சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய ஓய்வூதிய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய ஓய்வூதிய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு சங்கங்களை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேசிய ஓய்வூதிய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் 8வது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும், ஓய்வூதியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பயண சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும், ஓய்வூதிய மாற்றத்தை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தொண்டமநத்தம் தெய்வ ஒளி அரசு உதவி பெறும் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச ரெயின்கோட் மற்றும் மிதிவண்டியினை அமைச்சர் சரவணன்குமார் வழங்கினார். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமநத்தம் பகுதியில் இயங்கி வரும் தெய்வ ஒளி அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் மழைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் மழைக்கோட் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாலைகளில் வைக்கும் சட்டவிரோத பேனர்களை முறைப்படுத்தும் வகையில் பல்வேறு அதிரடி முடிவுகளை எடுத்து புதுச்சேரி நகராட்சி வரைவு விதிகளை வெளியிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி புதுச்சேரி நகர சாலைகளில் பேனர்களை வைப்பதை ஒழுங்குபடுத்த புதுச்சேரி நகராட்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக வரைவு விதிகளை பல்வேறு திருத்தங்களுடன் கொண்டு வந்துள்ளது. பேனர்கள் அச்சடிக்கும் போது அதன் கீழ்ப்பகுதியில் பேனர் அனுமதி அளிக்கப்பட்ட நாள், அனுமதி எண், அனுமதி அளிக்கப்பட்ட அளவின் விவரம் மற்றும் அனுமதி வழங்கப்பட்ட கால அவகாசம், பேனர் தயார் செய்த கடையின் பெயர் கட்டாயம் இடம்பெற வேண்டும். நகராட்சியின் அனுமதி பெறாத பேனர்களை அச்சடித்தால் பிரிண்டிங் கடைகளில் வர்த்தக உரிமம் ரத்து செய்யப்படும். அரசு அனுமதியுடன் சாலையில் விளம்பர தட்டி வைக்கும் நிறுவனங்கள் 3ஆம் நபர் காப்பீடு திட்டம் கண்டிப்பாக எடுக்க வேண்டுமென புதிய விதிகளில் அதிரடியாக தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பேனர்கள் கட்டடம், நிலம், மனைகளில் இருந்தால் அந்த விளம்பரத்தை அகற்றிவிட்டு அதற்கான செலவும் தனியார் நிலம் மற்றும் குத்தகைதாரர் உட்பட நிலத்தின் உரிமையாளரிடமிருந்து அல்லது ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.